தமிழர்களின் பூர்வீக நிலங்கள் மத அடையாளங்கள் மீதான ஆக்கிரமிப்பு தொடர்பில் ஜனாதிபதி மௌனம். சார்ல்ஸ் நிர்மலநாதன் கவலை. தமிழ் மக்களின் இன பிரச்சினைக்கு உடனடி தீர்வு காண்பேன் என கூறிய ஜனாதிபதி நேற்றைய கொள்கை பிரகடன உரையில் மூச்சு கூட விடவில்லை. சுமந்திரன் குற்றச்சாட்டு. இறங்குதுறை பிரச்சினைக்கு தீர்வு கோரி யாழ் சாவல்கட்டு மீனவர்கள் இன்று வடக்கு மாகாண ஆளுநரை சந்தித்து கலந்துரையாடல். யாழில் தென்னிந்திய நடிகைகள் தங்கியுள்ள விடுதிகளை முற்றுகையிடுவோம் விடுக்கப்பட்ட பகிரங்க எச்சரிக்கை. எதிர்க்கட்சித் தலைவரை கொல்லவே கண்ணீர் புகை தாக்குதல் கிரியட்ல பகிரங்க குற்றச்சாட்டு. விச ஊசியினால் இறந்த 103 போராளிகள் ஆதாரங்களை பகிரங்கப்படுத்துமாறு ஸ்ரீதரனிடம் கோரிக்கை. இந்திய அதிகாரிகளுடனான உயர்மட்ட பேச்சுவார்த்தை தமக்கும் சந்தர்ப்பம் வழங்குமாறு சஜித் தரப்பு கோரிக்கை. விடுதலை புலிகள் அமைப்பை விட்டு வெளியே வர நான் எடுத்த முடிவு சரியானது பகிரங்கப்படுத்தும் கருணா. இந்து சமுத்திர மாநாட்டில் உரையாற்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அழைப்பு. அயோத்தி ராமர் கோவிலுக்கு விஜயம் செய்யவுள்ள நாமல் ராஜபக்ஷ. தொடர்வது விரிவான செய்திகள். தமிழ் மக்களின் பூர்வீக இடங்கள் மற்றும் மத சின்னங்கள் திட்டமிட்டு அழைக்கப்படுவது தொடர்பிலும் காணிகள் அடாத்தாக கைப்பற்றப்படுவது தொடர்பிலும் ஜனாதிபதி தனது கொள்கை விளக்க உரையில் கவனம் செலுத்தவில்லை என்பது மிகுந்த கவலை அளிக்கின்றது என பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி நாட்டினுடைய பொருளாதார நிலைமையை மையப்படுத்தித்தான் அவருடைய கருத்துகள் இருந்தது. ஆனால் இந்த நாட்டில் தமிழர்களுடைய இன ரீதியான ஒடுக்குமுறை தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழர்களுடைய காணிகள் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழர்களுடைய மத அடையாளங்கள் கலாச்சார அடையாளங்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக ஜனாதிபதி அவர்கள் எந்தவிதமான கருத்துக்களை முன்வைக்காதது கவலை அளிக்கிறது. குறிப்பாக காணி உரிமை தொடர்பாக விசேடமாக நேற்று ஜனாதிபதி அவர்கள் உரையாற்றியிருந்தார். 2 மில்லியன் மக்களுக்கு காணி உரிமை வழங்கியதாக கூறியிருந்தார். தவிசாளர் அவர்களே, நேற்றைய தினம் கூட மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற திருக்கேதீஸ்வரத்தில் இருக்கின்ற கிராம மக்களுடைய சொந்த காணிகளை ஏற்கனவே நீதிமன்றத்தால் 3 வருடங்களுக்கு முன்பு மக்களுக்கு தீர்ப்பு வழங்கிய காணிகளை, விவசாய காணிகளை வன இலாகா திணைக்களம் நேற்று கூட வந்து ஜனாதிபதி இங்கு உரையாற்றுகின்றார். அங்கு மக்களுடைய காணிகள் வன இலாகாக்கு சொந்தமான காணிகளாக வன இலாகா திணைக்களம் சென்று போட் நாட்டுகிறது. இது எவ்வாறு பார்க்க முடியும்? ஜனாதிபதி அவர்கள் மக்களுக்கு காணி உரிமை வழங்குவதாக பெருமையாக பாராளுமன்றத்தில் தன்னுடைய கொள்கை பிரகடன உரையில் உரையாற்றுகின்ற போது, அதே நேரத்தில் மன்னார் மாவட்டத்தில் திருக்கேதீஸ்வரம் என்ற அந்த கிராமத்தில் மக்களுடைய சொந்த காணிகளை, அவர்கள் தோட்டங்கள் செய்கின்ற, மேட்டுநில பயிர்கள் செய்கின்ற விவசாய காணிகளை தங்களுடைய காணிகளாக, தங்களுக்கு எல்லைப்படுத்தப்பட்ட காணிகளாக அடையாளப்படுத்துவதற்கு முயற்சி செய்தார்கள். மக்களுடைய எதிர்ப்பின் காரணமாகவும் நான் அரசாங்க அதிபரிடமும் பிரதேச செயலாளர் முறையிட்டிருந்தேன். இது மக்களுடைய காணி, அங்கு சென்று இந்த வன இலாகா திணைக்களம் தங்களுடைய பெயர் பலகை இடுவதற்கு முயற்சி செய்கிறார்கள், அதை உடனடியாக நிற்பாட்டும்படி. ஆனால் தற்காலிகமாக அவர்கள் அந்த இடத்திலிருந்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் என்று கூற முடியாது. ஜனாதிபதி அவர்கள் வவுனியாவுக்கு வந்தபோது, 1 வருடங்களுக்கு முன்பு வவுனியாவுக்கு வந்தபோது 1985ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு வன இலாகா திணைக்களமாக இருக்கலாம், வன ஜீவிராசி திணைக்களமாக இருக்கலாம், பல்வேறுபட்ட நிலங்களை ஆளுமை செய்கின்ற மத்திய அரசாங்கங்களுடைய திணைக்களங்களாக இருக்கலாம், அந்த திணைக்களங்களில் இருந்து அந்த காணிகளை விடுவித்து பிரதேச செயலாளருக்கு ஒப்படைக்கும்படி அந்த ஜனாதிபதி அவர்கள் ஒரு வருடத்துக்கு முன்பு வவுனியாவில் வைத்து கூறியிருந்தார். நாங்களும் அந்த கோரிக்கையை விடுத்த போது அவர் கூறியிருந்தார். ஆனால் இன்று வரை என்ன நடந்தது என்பதை கௌரவ ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய உதவி செயலாளர்கள் மூலம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நேற்றைய முன்தினம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஏற்கனவே வன இலாகா திணைக்களத்தினுடைய, வன ஜீவராசி திணைக்களத்தினுடைய
செயலாளர் பணிப்பாளர்கள் இணங்கிய பல்வேறுபட்ட காணிகளுடைய விடுவிப்புகளை நேற்றைய முன்தினம் ஒட்டி சுட்டான், புதுக்குடியிருப்பு, கரத்துறைப்பற்று, மாந்தகிழக்கு, துணுக்காய் போன்ற பிரதேசங்களில் ஏற்கனவே இணங்கிய காணிகளை கூட அவர்கள் தற்பொழுது மறக்கிறார்கள். அதை பிரதேச செயலாளர்களிடம் ஒப்படைக்க அவர்கள் மறக்கிறார்கள். ஜனாதிபதி ஒன்றை கூறுகிறார், நாட்டினுடைய அதிகாரிகள், அமைச்சினுடைய பணிப்பாளர்கள், அமைச்சு செயலாளர்கள் வேறு ஒன்றை நடைமுறைப்படுத்தி கொண்டு போகிறார்கள். இதை ஏன் ஜனாதிபதி இன்னும் தன்னுடைய கவனத்தில் எடுக்கவில்லை என்பதுதான் இங்கு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஆகவே இந்த காணிகள் 1985ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு வர்த்தகமானி மூலம் எந்தவிதமான அரசாங்க அதிபரோ பிரதேச செயலாளர்களோ மக்கள் பிரதிநிதிகளுடைய ஆலோசனை இல்லாமல் GPS மூலம் கசட் பண்ணப்பட்ட அந்த காணிகளை பிரதேச செயலாளருக்கு ஒப்படைக்கும்படி ஜனாதிபதி கூறி 1 வருடங்களாகிவிட்டது. ஆனால் இன்னும் எந்த விதமான நடவடிக்கையும் முற்று பெற்றதாக இல்லை. பல கூட்டங்கள் நடைபெறுகிறது, ஆனால் எந்த விதமான செயற்பாடுகளும் முற்று பெற்றதாக இல்லை. ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக ஜனாதிபதி அவர்கள் மிக வேகமாக கவனம் எடுக்க வேண்டும். 75வது சுதந்திர தினத்துக்கு முன்னர் தமிழ் மக்களின் இனப்பிரச்சினை தொடர்பில் உடனடி தீர்வு காண்பேன் என பல்வேறு கூட்டங்களை கூட்டி பேசிய ஜனாதிபதி நேற்றைய கொள்கை பிரகடன உரையின் போது இனப்பிரச்சினை தொடர்பில் மூச்சு கூட விடவில்லை. இதிலிருந்து வார்த்தையாள ஏமாற்று நாடகம் என்பது தெளிவாக விளங்குகின்றது என பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் தன்னுடைய பேச்சிலே ஜனாதிபதி அவர்கள் இனப்பிரச்சனைக்கான தீர்வு என்றதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. தான் பதவியேற்ற போது முதலாவதாக இந்த சபைக்கும் மக்களுக்கும் அவர் சொன்னது, உடனடியாக இனப்பிரச்சனைக்கான தீர்வை நாங்கள் கண்டுகொள்ளுவோம், நீங்கள் தயாரான்னு ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்டு 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்திலே இந்த சபையிலே அனைவரையும் சேர்த்து அனைத்து கட்சி மாநாடுகளையும் 3 தடவைகள் கூட்டி 75வது சுதந்திர தின கொண்டாட்டத்துக்கு முன்னதாக இது தீர்க்கப்படும் என்றெல்லாம் பறைசாட்டினார். ஆனால் 76வது சுதந்திர தின கொண்டாட்டமும் முடிந்து விட்டது. அதைத் தொடர்ந்து இங்கே வந்து உரையாற்றிய ஜனாதிபதி அதை பற்றி மூச்சு கூட விடவில்லை. அப்பொழுது அவர்களை அழைக்கிற போதே நாங்கள் சொன்னோம், இது வெறும் வார்த்தைகள், இதை செய்ய அவருக்கு அரசியல் பலம் கிடையாது. இனப்பிரச்சனைக்கான தீர்வை எதிர்க்கிறவர்களை பாராளுமன்றத்திலே ஒரு போலி பெரும்பான்மையோடு வைத்துக்கொண்டு ஜனாதிபதி இதனை செய்ய முடியாது. வெறும் வார்த்தை ஜாலங்களினாலே எங்களை ஏமாற்றுகிறார். ஆனாலும் நாங்கள் இதற்கு தடங்களாக இருந்தோம் என்று சொல்லாமல் இருப்பதற்காக அனைத்து கூட்டங்களுக்கும் நாங்கள் போனோம். எங்களுடைய ஒத்துழைப்பு முழுமையாக இருக்கும் என்பதை வெளிப்படுத்தினோம். அப்படி செய்திருந்தும் கூட எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. 3வது 4வது கூட்டத்திலே எங்களது கட்சி தலைவர் திரு சம்பந்தன் ஜனாதிபதியை பார்த்து சொன்னார், இந்த கூட்டங்களிலே எடுக்கப்படுகிற முடிவுகளிலே ஒரே ஒரு முடிவுதான் நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்று சொன்னார். Mr. Sambandhan told the President, there is only one matter that is decided at these meetings that is implemented. அது என்னவென்று ஜனாதிபதி கேட்டபோது திரு சம்பந்தன் சொன்னார், அடுத்த கூட்டத்துக்கான திகதி. And Mr. Sambandhan said, and that is the date for the next meeting. That is the only thing that is implemented. கூட்டங்கள் கூடி செய்வதாக சொல்லி செல்வதையே தன்னுடைய பழக்கமாக கொண்டு விட்ட ஜனாதிபதி இந்த விடயத்தை முற்று முழுதாக மறுதளித்தவராக அரசாங்க கொள்கை பிரகடனமாக இங்கே உரையாற்றியிருக்கிறார். இதனை நாங்கள் முற்று முழுதாக நிராகரிக்கிறோம். ஏனென்றால் இந்த நாட்டிலே பொருளாதார பிரச்சனை ஏற்படுவதற்கு அத்திவாரமே இந்த நாட்டிலே இருக்கிற தமிழ் தேசிய பிரச்சனை. அதற்கான ஒழுங்கான ஒரு அரசியல் தீர்வு இல்லாமல் ஒரு ஆயுத தீர்வை இலங்கை அரசாங்கம் முன்வைத்து அதற்காக கடன்கள் பெற்று பொருளாதாரத்தையே நாசமாக்கி விட்டிருக்கிற காரணத்தை நான் இங்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அதை தீர்க்காமல் நாட்டிலே மிகவும் முக்கியமான எண்ணிக்கையிலே சிறுபான்மையினராக இருக்கிற இன்னொரு தேசிய இனத்தினுடைய அபிலாஷை பூர்த்தி செய்யப்படாமல் இந்த நாட்டின் பொருளாதாரம் எப்பொழுதுமே சரிவட்டு வரப்போவதில்லை. ஆகையினாலே
எவ்வளவுதான் பேசினாலும், எவ்வளவுதான் தான் செய்து முடித்து விட்டேன் என்று மக்களுக்கு சொன்னாலும், உண்மை மக்களுக்கு தெரியும். ஜனாதிபதி தேர்தல் வருகிற போது மக்கள் விழிப்பாக இருந்து இதற்கு சரியான முறையிலே தங்களுடைய பதிலை அளிக்க வேண்டும். வெறுமனே இது பொருளாதார பிரச்சனை மட்டும்தான் என்று சொல்லிக்கொண்டு நாட்டின் அடிப்படை பிரச்சனையான தமிழ் தேசிய பிரச்சனைக்கு ஒரு முடிவெடுக்காமல் அவர் தொடர்ந்து முன் செல்வாராக இருந்தால் இன்னும் அதால பாதாளத்துக்குள்ளே இந்த நாடு விழுவதை எவரும் தடுக்க முடியாது. நன்றி. தமது இறங்குதுறை பிரச்சினைக்கு தீர்வு கோரி ஜாழ் சாவல்காட்டு மீனவர்கள் இன்று வடக்கு மாகாண ஆளுநரை சந்தித்து கலந்துரையாடினர். இன்றைய தினம் காலை 10 மணிக்கு யாழ்ப்பாணத்தில் உள்ள வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. சந்திப்பின் போது கடற்தொழில் அமைச்சரிடம் கலந்துரையாடி சரியான தீர்வை பெற்றுத் தருவதாக ஆளுநர் தமக்கு உறுதியளித்துள்ளதாக மீனவர்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளனர். தமது இறங்குதுறை பிரச்சினைக்கு தீர்வு கோரி சாவல்கட்டு மீனவர்கள் கடந்த 6ஆம் திகதி வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்திற்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். அன்றைய தினம் ஆளுநர் யாழ்ப்பாணத்தில் இல்லாத காரணத்தினால் சந்திக்க முடியாது எனவும் 8ஆம் திகதி ஆளுநரை சந்திக்க முடியும் என வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர் மு. நந்தகோபாலன் கூறியதை அடுத்து போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்கள் கலைந்து சென்றனர். நாங்கள் ஆனக்கோட்டை சாவல்கட்டு மீனவ கிராமத்திலிருந்து வந்திருக்கிறோம். நாங்கள் எங்களோட அபிவிருத்திகள் சம்பந்தமான பிரச்சனை கதைக்க வந்தாங்க. அன்றைக்கி 6ஆம் தேதி இப்போ நாங்கள் ஒரு போராட்டம் செய்தாங்க. அந்த போராட்டத்தில் ஆளுநர் அலுவலகத்தில் ஆளுநர் இல்லாத காரணத்தால் ஆளுநர் எங்களை 8ஆம் தேதி சந்திக்க சொன்னாங்க. அதன்படியாக இன்றைக்கு வந்தோம். சொன்ன நேரத்துக்கு எங்களை சந்தித்து எங்களுக்கு பிரச்சனையை ஆராய்ஞ்சு அவன் எங்களுக்கு நல்ல தீர்வு தாரதாகவும் சொல்லியிருக்கிறான். கடத்தொழில் அமைச்சரோட சந்தித்து இதுக்கான துறைமுகத்துக்கு அபிவிருத்திகள் சம்பந்தமாக கடத்தொழில் அமைச்சரோட கதைச்சு எங்களுக்கு சொந்த காணி அந்த துறைமுகத்தை சொந்தமாக்குறதுக்கும் அமைச்சர் மூலம் கேட்டு தான் செய்வதாகவும் சொல்லியிருக்கிறார். நாங்கள் தொடர்ந்து அந்த அபிவிருத்தி சம்பந்தமாக கோரிக்கைகள் வச்சிருக்கிறோம். அந்த கோரிக்கையின்படி கடலோர பாதுகாப்பு திணைக்களத்திலையும் அனுமதி பெற்று எல்லா இடமும் சொல்லி தனக்கு நல்ல முடிவாக சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். கிளிநொச்சி மாவட்ட விவசாய குழு கூட்டம் இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபபதி கேதீஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கிளிநொச்சி மாவட்ட விவசாய பணிப்பாளர், கமநல சேவை திணைக்களத்தினர், நீர்ப்பாசன திணைக்களத்தினர், விவசாய அமைப்புகள் உள்ளிட்டவற்றின் அதிகாரிகள், பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். கலந்துரையாடலில் 2024ஆம் ஆண்டுக்கான சிறுபோக்கு செய்கையில் 100% வெற்றியாக முன்னெடுக்க வேண்டும். தற்பொழுது குளங்களின் நீர்மட்டம் அடைவு மட்டத்தில் காணப்படுவதன் காரணமாக உரிய காலத்தில் சிறுபோக்கு செய்கை ஆரம்பிக்கப்படுமாயின் கடந்த காலங்களை பார்க்க அதிகமான அளவு நெற்செய்கை மேற்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டது. கருத்துக்கு அமைவாக நெற்செய்கை ஆரம்பிக்கப்பட வேண்டும் என தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. சிறுபோக செய்கை மேற்கொள்ளப்படாத நிலங்களில் உப உணவு பயிர்ச்செய்கை மேற்கொள்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் தீர்மானங்கள் எட்டப்பட்டது. அதுடன் வீதிகளில் நெல்லினை உலரவிடுவதனை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் எனவும், காவிட் வீதிகளில் காணப்படுகின்ற நச்சுத்தன்மை மனித உடலுக்கு பல வகை நோய்களை ஏற்படுத்தக்கூடும் என்பதனால் வீதிகளில் நெல்லை உலரவிடுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபபதி கேதீஸ்வரன் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கையில், தற்பொழுது பல பகுதிகளிலும் விவசாயிகளிடமிருந்து மேற்கொள்ளப்படும் நெல் கொள்வனவில் பாரிய மோசடி இடம்பெறுவதாக பல தரப்பினரும் குற்றம் சுமத்தி வருகின்றார்கள். இது தொடர்பாக கிளிநொச்சி மாவட்ட விவசாயிகள் அவதானமாக இருக்க வேண்டும் எனவும், நெல் கொள்வனவில் அளவிடப்படும் தராசுகளில் சந்தேகங்கள் ஏற்படுமாயின் உடனடியாக மாவட்ட செயலகத்திற்கு தகவல் வழங்கப்படுமாயின் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். நெல் கொள்வனவில் ஈடுபடும் தராசுகள் பார்வையிடப்பட்டு குறித்த பிரச்சினைக்கு தீர்வு எட்டப்படும் எனவும் மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்தார். இந்திய பிரபல பாடகர் கரிகரன் கலந்து கொள்ளும் இசை நிகழ்ச்சி ஒன்று இடம்பெறவுள்ளது. இந்த இசை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள யாழ்ப்பாணம் வருகை தந்துள்ள திரைப்பட நடிகர் நடிகைகளோடு புகைப்படம் எடுப்பதற்கும் சந்திப்பதற்கும் ஒருவருக்கு ரூபாய் 30,000 அறவிடப்படும் என குறித்த தனியார் நிறுவனத்தினால் விளம்பரப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வன்மையாக கண்டித்ததோடு குறித்த செயற்பாடு இடம்பெறுமானால் நாடக நடிகைகள் தங்கியுள்ள விடுதிகளை முற்றுகையிடுவோம் எனவும் அடக்குமுறைக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் தலைவர் தம்பிராசா பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்திய பட இசைக்கலைஞர்கள் வடகிழக்கு மாகாணங்களுக்கு வந்து துயரப்பட்டு கொண்டிருக்கும் எங்களுடைய மக்களின் மனங்களை ஆற்றுப்படுத்துவதை நாங்கள் ஒருபோதும் எதிர்க்கவில்லை. தென்னிந்திய படத்துறையைச் சேர்ந்த
பெரும்பாலானோர் எங்களோட விடுதலை போராட்டத்தில் ஏகப்பட்ட பங்களிப்பு வழங்கியிருக்கின்றார்கள். அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எங்கள் சம்பந்தப்பட்ட விடுதலை போராட்டம் சம்பந்தப்பட்ட எல்லா விடயங்களிலும் அவர்கள் எங்களுடன் சேர்ந்து பயணித்திருக்கின்றார்கள். அப்பொழுது இந்த இந்திரன் சுதுமலையில் பிறந்து கனடாவில் அகதியாக போய் அங்கே ஒரு தனவந்தராக வந்து அவர் என்ன செய்திருக்கிறார்? இந்திய நடிகையே ஓடிச் சென்று தன் துணைவியாக வரிந்து கட்டியிருக்கின்றார். ஆனால் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து தமிழ் மக்களுக்காக உச்சத்தில் இருக்கின்ற நேரத்திலே 50 வயசில் உச்சத்தில் அவர்தான் இன்றைக்கு ஹயஸ் கூலி பெறுகின்ற ஒரு நபராக இருக்கின்ற உச்சத்திலேயே அவர் அதுகளை படத்துறையை புறந்தள்ளி அரசியலுக்கு வந்திருக்கின்ற நடிகர் விஜய் அவர்கள் எங்களுடைய ஈழத்து பெண்ணைத்தான் துணைவியாக தேர்ந்தெடுத்திருக்கின்றார். இங்கே பாருங்கள், இன்றைக்கு மக்களுக்காக சேவையாற்ற தன் படத்துறையவே விட்டுவிட்டு ஹை ரேஞ்சில் இன்றைக்கு தான் அவர் தான் வெரி எக்ஸ்பென்சிவான ரேட் எடுக்கிற இந்த சூழ்நிலையில் படத்துறையை துறந்து தமிழ் மக்களுக்காக, தமிழக மக்களுக்காக, உலகில் வாழுகின்ற தமிழ் மக்களுக்காக அரசியல் செய்ய தமிழக வெற்றி கழகம் என்று தன் கட்சிக்கு பேர் வச்சு வந்திருக்கின்ற நடிகர் விஜய் துணைவியார் எங்களுடைய ஊரை வடமாகாணத்தில் இருக்கின்ற சித்தங்கேணியைச் சேர்ந்த ஒரு பெண்ணைத்தான் துணைவியாக்கி வாழுகின்றார். அப்பேற்பட்ட விஜய்க்கும் இந்த இந்திரன் என்பவருக்கும் எவ்வளவு வித்தியாசம் மக்கள் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏகப்பட்ட விடயங்களை நீங்கள் விஜயின் படத்தில் பார்த்தீங்கள் என்றால் தமிழக ஈழத்தமிழற்ற இன்னல்கள் பற்றி எடுத்து எம்பியிருக்கின்றார். பல படங்களில் ஈழத்தமிழர்களுக்கு நடந்த துன்ப துயரங்களை கூட முடியுமானவரை வெளிக்கொண்டிருக்கின்றார். இந்திரன் என்ன செய்தாரோ தெரியாது. அவர் இந்திர மண்டலத்தில் இருந்தாரோ சந்திர மண்டலத்தில் இருந்தாரோ, இப்போ சிலிட் என்ற ஒரு யூனிவர்சிட்டியை உருவாக்க போகிறேன், அதனூடாக மாணவர்களுக்கு நான் இலவசமாக கல்வி இயலாத ஆக்களுக்கு தெரிவேன் அப்படியெல்லாம் சொன்ன அவர் இன்றைக்கு என்ன செய்திருக்கார்? இலவசமாக நடன நடிகைகளையும் பாட்டுக்காரரையும் கொண்டு வந்துட்டு விஐபிக்கு 27,000 இன்றைக்கு காசுக்கு இது பண்ணியிருக்கார். அதை விட நடிகைகளோட ரீட்ன்றது அவைய சந்திக்கிறேன் 30,000 ஒரு ஆள் காசு வேணும். அப்போ இவர் என்ன செய்ய போகிறார்? இங்கே வந்து புலம்பெயர் தேசங்களில் உழைக்கிறவ காசுகள் வேறு, இங்கே எங்களோட இளைஞர்கள்ட்ட காசும் இல்லை, வறுமையில் இருக்கணும். இப்போவும் அந்த வறுமையில் இருக்கிறவே அப்போ அந்த இளைஞர்கள் என்ன செய்யணும்? தாய் தகப்பனை போய் கஷ்டப்படுத்தி 30,000 தான் நான் படம் எடுக்கணும்னு சொல்ல போகணும். இவ்வளோ பிரச்சனையை செய்கிறார். ஆகவே இந்திரன் ஒன்றை முடிவு செய்ய வேண்டும். எந்த ஒரு பணமும் யாழ்ப்பாண கலாச்சாரத்தை எந்த ஒரு பணமும் நீங்கள் சார்ஜ் பண்ணக்கூடாது. மற்றது யாழ்ப்பாண கலாச்சாரத்தை சீரழிக்க முனையக்கூடாது. யாழ்ப்பாணம் ஒரு கலை கலாச்சாரம் விளிமிய ஒரு தமிழர் பிரதேசம். ஏகப்பட்ட விடயங்கள் கட்டி வளர்க்கப்பட்டிருக்கின்றன. அப்பேற்பட்ட பெருமைக்குரிய யாழ்ப்பாணத்தை இந்திரன் என்கின்ற ஒரு தனிநபர் தென்னிந்திய நடிகர்களை கூட்டிக் கொண்டு வந்து சீரழிக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அப்படி ஏதாவது தவறான விடயங்கள் வெளிக்கொணருமா இருந்தால் இந்திய நடிகர்கள் தங்கியிருக்கின்ற ஹோட்டல்கள் முற்றுகையிடப்படும். அவர்களை வெளியேறச் சொல்லி திருப்பி நாங்கள் கேட்க வேண்டி வரும். ஆகவே மீண்டும் தமிழர் தேச கலை கலாச்சாரத்தை எங்கே குஷ்புவை விட்டுட்டியாலே, குஷ்பு வேற இல்லையே, ஏன்? ஆகவே இப்படி எங்கட தென்னிந்திய நடிகர்களை எங்களுடைய மக்களின் எதிரியாக்க பரமநாதன் இந்திரன் அவர்கள் முனையக்கூடாது. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். எந்த ஒரு பண கொடுக்கல் வேண்டலும் இந்த காட்சி சம்பந்தமாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்திருக்கும் என்று அறிய வந்தால் இது இந்திரனின் வருங்கால இருப்புக்கு வடமாகாணத்தில் ஒரு அச்சுறுத்தலாக அமையும் என்பதையும்
தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். எதிர்க்கட்சி தலைவரின் உயிருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆர்ப்பாட்டத்தின் போது கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டதாக எதிர்க்கட்சியின் பிரதம அமைப்பாளர் லக்ஷ்மன் கிரியல்ல இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். சஜித் பிரேமதாசவை இலக்கு வைத்து கண்ணீர் புகை குண்டுகளை வீசுவதை தான் பார்த்ததாக கூறிய லக்ஷ்மன் கிரியல்லோ அதிர்ஷ்டவசமாக புகை குண்டானது தனது காலில் விழுந்ததாக தெரிவித்தார். பாராளுமன்ற அமர்வை ஆரம்பித்து வைத்து ஜனாதிபதி ஆற்றிய உரை மீதான ஒத்திவைப்பு வேளை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய லக்ஷ்மன் கிரியல்லோ மேலும் கூறியிருப்பதாவது, ஜனாதிபதியின் சிம்மாசன உரையிலிருந்து நாங்கள் எழுந்தோம். எங்கள் ஆதரவு தேவைப்பட்டால் எங்களுக்கு மரியாதை தேவை. எங்களுக்கு அதிகார பரவலாக்கம் வழங்கப்படவில்லை. எங்கள் அமைதியான போராட்டம் தாக்கப்பட்டது. தடை செய்யப்பட்ட பகுதிக்கு வெளியே ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி பெற்றோம். எங்களை அடித்து ஆதரவு கேட்க உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? ஆதரித்தால் நாங்கள் கிராமங்களுக்கு செல்ல முடியாது. எதிர்க்கட்சிகளின் ஆதரவை இப்படியா கேட்பது? ஆட்சி மாற்றம் ஒன்றின் ஊடாகத்தான் பொருளாதார பிரச்சினைக்கும் அரசியல் பிரச்சினைக்கும் தீர்வினை காண முடியும் என லக்ஷ்மன் கிரியல்ல மேலும் குறிப்பிட்டார். கடந்த காலத்தில் 103 போராளிகள் விஷ ஊசியினால் இறந்தார்கள் என தெரிவித்திருந்தீர்கள். இந்த நிலையில் பாதுகாப்பான சூழலில் நீங்கள் இருக்கும் இந்த பொன்னான தருணத்தில் உங்களிடம் இருக்கும் விஷ ஊசி தொடர்பான ஆதாரங்களை வெளிப்படுத்த முன்வருவீர்களா என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனிடம் வைத்தியர் முரளி வள்ளிபுரநாதன் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, மதிப்புக்குரியோ தமிழரசு கட்சியின் தெரிவு செய்யப்பட்ட தலைவர் அவர்களே, தமிழரசு கட்சியின் தலைவர் தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற்றமைக்கு எனது வாழ்த்துக்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேவேளை தமிழர்களின் அதிகளவு வாக்குகளை பெறும் கட்சியின் தலைவராக நீங்கள் பொறுப்பு எடுக்கும் நிலையில் தமிழினத்தின் தேசிய நலன்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுவீர்கள் என்று தமிழ் மக்களாகிய நாங்கள் அனைவரும் பெரும் நம்பிக்கையுடன் இருக்கின்றோம். இந்நிலையில் கடந்த காலத்தில் நீங்கள் சில விடயங்களில் செயற்பட்ட விதம் குறித்து தெளிவுபடுத்துவது அனைவரது சந்தேகங்களையும் நீக்குவதோடு எதிர்காலத்தில் உங்களுடைய செயல்பாடுகளுக்கான ஆதரவையும் அதிகரிக்கும். கிளிநொச்சியில் உள்ள இரணைமடு குளநீர் ஒவ்வொரு வருடமும் வான்பாய்ந்து கடலுக்குள் வீணாக செல்வதை அனைவரும் அறிவோம் என்பதுடன் தொழில்சார் வல்லுநர்கள் அதில் ஒரு பகுதியை யாழ்ப்பாணத்துக்கு குடிநீராக வழங்கலாம் என்று சிபாரிசு செய்திருந்தார்கள். 2023 கூட பெருமளவு நீர் இரணைமடுவிலிருந்து வான்பாய்ந்து கடலுக்குள் சென்று வீணாக்கியது. ஆனால் நீங்கள் இரணைமடு தண்ணீரை யாழ் மாவட்டத்துக்கு வழங்க முடியாது. கிளிநொச்சி மக்களுக்கு அந்த நீர் போதாது என்பதே உங்களுடைய உறுதியான நிலைப்பாடு என்று தொடர்ச்சியாக கூறி வந்துள்ளதுடன் யாழ்ப்பாணத்துக்கு நீரை வழங்க மாற்று திட்டம் ஒன்றை தேட வேண்டும் என்றும் கருத்து தெரிவித்திருந்தீர்கள். இப்போது தமிழரசு கட்சியின் தேசிய தலைவராக நீங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் யாழ் மாவட்டத்திற்கு குடிநீரை வழங்க வேண்டிய தார்மீக பொறுப்பை நீங்கள் கொண்டிருக்கும் வேளையில் தங்களுடைய நிலைப்பாட்டையும் மாற்று திட்டத்தையும் அறிய ஆவலாக இருக்கின்றோம். நீங்கள் கடந்த காலத்தில் 103 போராளிகள் விஷ ஊசியினால் இறந்தார்கள் என்றும் இன்னும் பலர் நோய்வாய்ப்பட்டு இருப்பதாகவும் இது தொடர்பான ஆதாரங்கள் உங்களிடம் இருப்பதாகவும் சர்வதேச பாதுகாப்பு வழங்கப்பட்டால் இதை நிரூபிப்பேன் என்றும் தெரிவித்திருந்தீர்கள். விஷ ஊசி முன்னாள் போராளிகளுக்கு ஏற்றப்பட்டதாக நீங்கள் தெரிவித்த கருத்தால் பல முன்னாள் போராளிகள், குறிப்பாக பெண்கள், திருமண பந்தத்தில் இணைய முடியாமல் சமூகத்தினால் களங்கப்படுத்தப்பட்டு நோயாளிகளாக ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளார்கள். முன்னாள் போராளிகளை பரிசோதித்த நானும் ஏனைய மருத்துவ நிபுணர்களும் விஷ ஊசி ஏற்றப்பட்டதற்கு எந்த ஆதாரத்தையும் இதுவரை கண்டுபிடிக்காத நிலையில் உங்களிடம் இருப்பதாக தெரிவித்த ஆதாரங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. தற்போது தமிழரசு கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் பிரித்தானிய தூதுவர் உட்பட சர்வதேச தூதுவர்களை சந்தித்து கலந்துரையாடி கருத்துக்களை தெரிவிக்கும் பாதுகாப்பான சூழலில் நீங்கள் இருக்கும் இந்த பொன்னான தருணத்தில் உங்களிடம் இருக்கும் விஷ ஊசி தொடர்பான ஆதாரங்களை வெளிப்படுத்த முன்வருவீர்களா? தமிழரசு கட்சியின் உட்கட்சி தேர்தல் இடம்பெறும் போது சிவசேனை சச்சிதானந்தன் முதல் இந்தியாவின் மேளத்துக்கும் தாளத்துக்கும் போடுபவர்கள் அனைவரும் உங்களுக்கு ஆதரவை வெளிப்படுத்தியிருந்தார்கள். ஆனால் இந்தியா 13ஆம் திருத்தத்தில் கூறப்பட்ட அதிகார பகிர்வுக்கு அப்பால் இலங்கையில் தமிழருக்கு எதையும் வழங்க தயாரில்லை என்பதை தொடர்ந்து தெரிவிக்கும் நிலையிலும் நீங்கள் தமிழரசு கட்சியின் ஒன்றுபட்ட இலங்கைக்குள் சமஷ்டி தீர்வு என்ற நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. ஈழத்து தமிழ் மக்களின் நம்பிக்கையை வலுப்படுத்தி இருக்கின்றது. ஆயினும் அந்த தீர்வை அடைவதற்கான உபாயம் மீண்டும் ஒரு தடவை இன்னொரு இளைய தலைமுறை தமிழர்களை உணர்ச்சி வசப்படுத்தி இரத்த களரியை ஏற்படுத்துவதாக அமைந்துவிடக்கூடாது. ஏற்கனவே எனது குடும்பம் உட்பட பல தமிழர் குடும்பங்கள் உயிரிழப்புகளையும் பேரழிவுகளையும் சந்தித்து பெருமளவு தமிழர்கள் நாட்டை விட்டு வெளியேறிய நிலையில் ஈழத் தமிழர்களின் குடித்தொகை நலிந்து முதலாவது சிறுபான்மையின நிலையில் இருந்து இரண்டாவது சிறுபான்மையினராகும் பேரபாயத்தை நோக்கியுள்ளது. இந்த நிலையில் உசுப்பேத்தும் அரசியலை விடுத்து ஈழத் தமிழர்களை பலப்படுத்தி சமஷ்டி தீர்வை அடைவதற்கு உங்களின் உபாய மார்க்கம் அல்லது வழி வரைபடம் என்ன என்பதை தமிழர்கள் அனைவரும் அறிய விளைகின்றோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
இந்திய அதிகாரிகளுடனான உயர்மட்ட பேச்சுவார்த்தையில் அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி ஈடுபட்டுள்ள நிலையில் அதே போன்றதொரு வாய்ப்பை பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியும் நாடியுள்ளது. 5 நாள் சுற்றுப்பயணமாக இந்தியா சென்றுள்ள அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் மற்றும் வெளிவிவகார செயலாளர் வினய் மோகன் ஆகியோருடன் கலந்துரையாடியிருந்தார்கள். தேர்தலுக்கு முன்னதாக தேசிய மக்கள் சக்தி இந்தியாவில் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ள நிலையில் அரசியல் ஆதாயத்தை நோக்கமாக கொண்டு சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியும் அதனை கோரியுள்ள நிலையில் அதற்கு இந்தியாவும் சாதகமாக பதிலளித்துள்ளது. தென்னிலங்கை அரசியலில் இரு கட்சிகளுக்கும் இடையில் ஒருவரை ஒருவர் விஞ்சும் அளவுக்கு போட்டி நிலவும் நிலையில் இந்திய அதிகாரிகளுடன் முதலில் கலந்துரையாட தேசிய மக்கள் சக்திக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டமை குறித்து ஐக்கிய மக்கள் சக்தி கவலை தெரிவித்துள்ளது. நிறைவேற்றப்பட்டுள்ள இணைய பாதுகாப்பு சட்டம் தொடர்பாக எத்தனை கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் ஆராய்ந்தாலும் ஒரு எழுத்தை கூட மாற்ற முடியாது என நீதியமைச்சர் விஜிதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். உயர்நீதிமன்றத்தின் பரிந்துரைகளை மீறி இணைய பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக சபையில் சுட்டிக்காட்டிய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு இது தொடர்பாக ஆராய்வதற்காக கட்சித் தலைவர்கள் கூட்டத்தை கூட்டுமாறு சபையில் இன்று வலியுறுத்தினார். இதற்கு பதிலளிக்கும் போதே நீதியமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். இவ்விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், சட்டமூலம் ஒன்று சவாலுக்கு உட்படுத்தப்படுமானால் நாம் அது தொடர்பாக பரிசீலனைகளை மேற்கொள்வோம். நீதிமன்றில் விசாரணைகள் ஆரம்பிக்கும் முன்னரே சட்டமா அதிபர் அதன் குறைகளை சுட்டிக்காட்டிவிடுவார். இணைய பாதுகாப்பு சட்டத்தை சவாலுக்கு உட்படுத்தி 40க்கும் மேற்பட்ட மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. வாரக்கணக்கில் இது தொடர்பாக விசாரணைகள் நீதிமன்றத்தில் இடம்பெற்றன. நீதிமன்றத்தினால் சட்டத்தை கொண்டுவர முடியும் என்றோ கொண்டுவர முடியாது என்று அறிவிக்க அதிகாரம் கிடையாது. மாறாக சட்டம் ஒன்று அரசமைப்புக்கு உட்பட்டதா இல்லையா என்பதை அறிவிக்கும் அதிகாரம் மட்டும்தான் நீதிமன்றத்துக்கு உள்ளது. ஏதேனும் ஒரு சட்டம் அரசமைப்புக்கு உட்பட்டது அல்ல என உயர்நீதிமன்றம் கருதுமாக இருந்தால் சட்டத்தை நிறைவேற்ற 3/2 பெரும்பான்மை அல்லது சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்வதா என்பதை நீதிமன்றம் அறிவிக்க முடியும். உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டிய விடயங்களை பரிசீலித்து அவற்றில் திருத்தம் செய்து பின்னர் சட்டமா அதிபரின் அனுமதியை பெற்றுத்தான் நாம் ஒரு சட்டமூலத்தை நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கின்றோம். பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தங்களின் யோசனைகளை முன்வைக்க அனுமதி வழங்கப்படும். இறுதியில் குறித்த சட்டமூலத்தில் எந்த ஒரு சட்ட சிக்கல்கள் இல்லை என்பது உறுதியான பின்னர் தான் நாடாளுமன்றத்தினால் அது நிறைவேற்றப்படுகின்றது. அந்த வகையில் இணைய பாதுகாப்பு சட்டம் தொடர்பாக சட்டமா அதிபர் ஆராய்ந்துள்ளார். இது அரசமைப்புக்கு உட்பட்டது கிடையாது என்பதை அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த சட்டம் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இன்னமும் விவாதிக்க முடியாது. ஆனால் இந்த சட்டத்தில் ஏதேனும் திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அதனை திருத்த நாம் தயாராக உள்ளோம். அதனை விடுத்து இந்த சட்டம் தொடர்பாக மக்களுக்கு தவறான கருத்தை விதைக்க நினைப்பதனால் எந்த ஒரு பயனும் கிடையாது. இந்த நிலையில் எத்தனை கட்சித் தலைவர்கள் கூட்டத்தை நடாத்தினாலும் சட்டத்தின் ஒரு எழுத்தை கூட மாற்ற முடியாது. இது அரசாங்கத்தை காப்பாற்றவோ ஜனாதிபதியை காப்பாற்றவோ கொண்டுவரப்பட்டது கிடையாது என நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ மேலும் தெரிவித்தார். தமிழ் இனத்தினதும் தமிழ் தேசிய வரலாற்றினதும் துரோகி என தன்னை அழைப்பது முற்றிலும் தவறான கருத்து எனவும் விடுதலை புலிகள் அமைப்பை விட்டு வெளியே வர தான் எடுத்த முடிவு சரியானது என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கருணா என அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார். தமிழினத்தின் துரோகி என தன்னை புலம்பெயர் தமிழர்களும் இலங்கை தமிழர்களும் அழைப்பது முற்றிலும் தவறான கருத்தாகும். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை நான் தான் அளித்தேன், நான் தான் காட்டிக் கொடுத்தேன் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம். குறித்த காலப்பகுதியில் ஒருமுறை மாத்திரமே போர் இடம்பெறும் களமுனைக்கு சென்றிருந்தேன். விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரின் மரணம் தொடர்பாக என்னை அடையாளப்படுத்தவே அனுப்பியிருந்தனர். ஆனால் மக்களின் கருத்தானது மிகவும் தவறான கண்ணோட்டத்தை கொண்டுள்ளது என்றார். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை பிளவுபடுத்தியவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே என்றும் அதேபோன்று தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை காட்டிக் கொடுத்தவர் கருணா என அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் என்ற கருத்தும் தமிழர்கள் மத்தியில் இன்றளவும் பேசப்பட்டு வருகின்றது. தமிழினத்தின் உரிமைக்காக போராடிய தமிழினத்தையும் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரையும் இலங்கை அரசிடம் காட்டிக் கொடுத்தவர் விநாயகமூர்த்தி முரளிதரன் என்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து முன்வைக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நிறைவேற்றப்பட்டுள்ள நிகழ்நிலை காப்புச் சட்டம் தொடர்பில் பிரித்தானியா தனது கரிசனையை வெளியிட்டுள்ளது. சர்வதேச இணைய நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் இந்த சட்டம் தொடர்பில் தங்களது கரிசனையை வெளியிட்டிருந்தனர். இந்நிலையில் நிகழ்நிலை காப்புச்சட்ட நடைமுறையாக உன்னிப்பாக கண்காணிக்கப்படும் என பிரித்தானியாவின் வெளிநாட்டு மற்றும் பொதுநலவாய நாடுகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் ஆன் மேரி ட்ரிவிலியன் தெரிவித்துள்ளார்.
மேலும் இந்த சட்டம் தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கேள்வி எழுப்பியதாக அவர் கூறியுள்ளார். குறித்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் ஏற்படக்கூடிய பொருளாதார பாதிப்புகள் மற்றும் கருத்து சுதந்திரம் முடக்கம் என்பன குறித்து கடந்த அக்டோபர் மாதம் ஜனாதிபதியிடம் தமது கரிசனையை வெளியிட்டதாக அமைச்சர் ஆன் சுட்டிக்காட்டினார். ஆஸ்திரேலியாவில் 7வது இந்து சமுத்திர மாநாட்டில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிரந்தரமான மற்றும் நிலையான இந்து சமுத்திரத்தை நோக்கி என்ற துணிப்பொருளில் பிரதான உரை ஒன்றை நிகழ்த்தவுள்ளார். இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று ஆஸ்திரேலியாவுக்கு பயணமாகியுள்ளார். இந்நிலையில் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் மாநாட்டில் பங்கேற்பதற்காக சென்றுள்ளதோடு குறித்த மாநாடு நாளை மற்றும் நாளை மறுதினம் ஆஸ்திரேலியாவின் பெர்த் நகரில் நடைபெறவுள்ளது. மேலும் மாநாடானது இந்து சமுத்திரத்தை அண்மித்த நாடுகள் மற்றும் இந்து சமுத்திரத்தை அதிகமாக பயன்படுத்தும் ஏனைய நாடுகளை பாதிக்கும் பொதுவான அபிலாஷைகள் மற்றும் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராய்வதற்காக 2016 ஆரம்பிக்கப்பட்டது. இந்த மாநாட்டில் இந்து சமுத்திர பிராந்தியத்தில் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் நோக்கத்துடன் 40 நாடுகளை சேர்ந்த முக்கியஸ்தர்கள் பங்கேற்புடன் வரைபடம் ஒன்றும் தயாரிக்கப்பட உள்ளது. மேலும் மாநாட்டுடன் இணைந்ததாக இலங்கையில் புதிய முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து கவனம் செலுத்தும் பல உயர்மட்ட கலந்துரையாடல்களிலும் ஜனாதிபதி பங்கேற்க உள்ளார். எனினும் ஜனாதிபதியின் இந்த விஜயத்தில் வெளிவிவகார அமைச்சரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான அலி சஃப்ரியும் இணைந்து கொள்ள உள்ளதோடு எங்கள் நீல எதிர்காலம் இந்து சமுத்திர வளங்களின் இருப்பை பாதுகாப்பதற்கு பிராந்திய தீவு நாடுகளுடன் இணைந்து செயற்படுவது எப்படி என்ற தலைப்பில் வெளிவிவகார அமைச்சர் உரையாற்றவுள்ளார். கடந்த 2017 ஆண்டு 2வது இந்து சமுத்திர மாநாடு அப்போதைய பிரதமரும் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் இலங்கையில் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழர்களின் தேசத்தினை மிக வேகமாக இல்லாதொழிக்கின்ற செயற்பாடுகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையின் நல்லிணக்கத்தையும் பொறுப்புக்கூறலையும் வலியுறுத்தும் தீர்மானம் 427 காங்கிரஸ் சபையில் நிறைவேற்றப்பட்டது. அந்த வகையில் தமிழர்கள் மீது கரிசனைகளை கொண்டுள்ள அவர்களுடனான சந்திப்பில் தமிழர்களின் தற்போதைய நிலைமைகள் தொடர்பில் எடுத்துரைத்தோம். பௌத்தமயமாக்கல் அபிவிருத்தியின் பெயரில் தமிழர்களின் நிலங்களை பறித்து சிங்கள குடியேற்றங்களை மேற்கொள்ளுதல், தமிழர்களின் பூர்வீக நிலங்களில் இருந்து தமிழர்களை பாரிய அபிவிருத்தியின் பெயரால் வெளியேற்றுதல், அடிப்படை உரிமைகளான பேச்சு சுதந்திரம், நினைவு கூறுகின்ற சுதந்திரம், கருத்து வெளியிடுகின்ற சுதந்திரம் ஆகிய ஜனநாயக விரோதமான செயற்பாடுகளை தமிழர்களுக்கு எதிராக முன்னெடுத்தல் உள்ளிட்ட செயற்பாடுகளே தீவிரமாக முன்னெடுக்கப்படுகின்றன. இதனால் நிலைமைகள் நாளுக்கு நாள் மோசமடைந்து வருகின்றன. அதே நேரம் உள்நாட்டில் பூகோள போட்டித்தன்மை காணப்படுகின்றது. விசேடமாக சீனாவுடன் மேற்குலக நாடுகள் போட்டி போடுகின்ற தன்மைகள் காணப்படுகின்றது. தமிழர்களுக்கு எதிரான செயற்பாடுகளை தடுப்பதற்கு பதிலாக அரசாங்கம் சீனாவுடனான விடயங்களை கட்டுப்படுத்தும் செயற்பாடுகளிலேயே மேற்கத்திய நாடுகள் முன்னெடுத்து வருகின்றன. தற்போது இலங்கை அரசாங்கத்துக்கு பாரிய பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டுள்ளன. இதனால் அதற்கு பாரிய நிதி உதவிகள் தேவையாக இருக்கின்றன. இந்த சந்தர்ப்பத்தினை அமெரிக்கா உள்ளிட்ட மேற்குலக நாடுகள் இலங்கை அரசாங்கம் தமிழர்களுக்கு சுயநிர்ணய அடிப்படையிலான தீர்வொன்றை வழங்குவதற்கும் பொறுப்புக்கூறலை செய்வதற்காக சர்வதேச குற்றவியல் விசாரணை ஒன்றை முன்னெடுப்பதற்கும் தங்களுடைய அரசாங்கத்துக்கு அழுத்தங்களை வழங்க வேண்டும் என்று கோரியுள்ளேன். அத்தோடு தமிழர்களின் தலைவிதியை தீர்மானிப்பதற்காக சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்றை நடாத்துவதோடு பொறுப்புக்கூறலுக்காகவும் இனப்பிரச்சினை தீர்வுக்காகவும் தீர்மானங்களை தொடர்ச்சியாக அமெரிக்க காங்கிரஸ் நிறைவேற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளேன் என்றார். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.